ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரம் போகிற வழியில் சிலைமான் கீழடின்ற ஒரு ஊரில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே 18 சித்தர்கள் திருக்கோயில் இங்கே இருக்குதா கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்து விசிட் பண்ணலாம், ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட வந்திருக்கேன். ஸோ வீடியோ முடிச்சா பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் கோயிலுக்கு போகிற பாதை. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. உள்ளே போனதுமே பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு மரிஸ்வீஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையோட இன்னொரு அடையாளம் சொல்லக்கூடிய இந்த 18 சித்தர்கள் இருக்கிற பகுதியான கீழடிக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க 18 சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 18 சித்தர்களுக்காக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அவங்க இங்க அடிக்கடி போயிருக்காங்கனால இந்த இடத்துல ஒரு வந்துட்டுலாம் போலையா இருக்கட்டும், ப்ளூப்பர் இருக்கட்டும் வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல 18 சித்தர்களை நம்ம பார்க்கலாம். அது போக என்னன்னா, நம்ம தன்னுடைய ராசி நட்சத்திரம் தகுந்த மாதிரி அந்த சித்தர்களும் இங்க உள்ள இருக்கிறாங்க. இங்க நிறைய பேர் தன்னோட ராசி அந்த நட்சத்திரத்துக்கு விளக்கு வச்சுட்டு பூ வச்சுட்டு போறாங்க. அது இங்க நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸோ என்னடா நான் இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்காதீங்க. உடனே நிறைய பேர் சொல்லுவீங்க, நீ முஸ்லீமா இருந்துட்டீங்களா வர அப்படின்னு. எல்லா மதமும் எனக்கு ஒண்ணுதான். ஸோ அதனாலதான் இங்க நான் வந்திருக்கேன். இங்க இதை பத்தி நிறைய சொல்றதுக்கு நிறைய உள்ள ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க அந்த அக்காவும் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சதையும் நான் இங்க சொல்றேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போலாம். போலறேன் பார்த்தீங்களா, சொன்னேன்னா என்னடா வெடி மாதிரி வச்சிருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? வெடி மாதிரி வச்சிருக்காங்க. வெடியை காய வச்சிருக்காங்க. சிவகாசி ஊருக்குள்ள வந்திருக்கோம் நினைக்கிறேன். கிடையாது, இது விளக்கு. இங்க நம்ம யூஸ் பண்ற விளக்கு இதுதான். இது எதனால செஞ்சிருக்காங்க அப்படின்னா, 5 பொருட்களால. இந்த 5 பொருள் என்னன்னா, மாட்டோட சாணம், கோமியம், தயிர், பால், வெண்ணெய், இந்த 5 விஷயத்த வச்சு ஒரு அழகான ஒரு விளக்கு செஞ்சு அதுல இயற்கையா செஞ்சு அதுல எண்ணெய் ஊற்றி திரி வச்சு நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் இங்க நடக்கும்ன்றதுதான் இங்க அபி யாரு ஐதீகம். சரிங்களா, எனக்கு தெரியாது, எனக்கு கிண்டல் பண்றது நினைக்க கூடாது. சத்தியமா எனக்கு தெரியாது ஐதீகம். அதனால அது நிறைய வழிபட்டு வராங்க. இவங்களாவே ஓனாவே செய்யறாங்க. வாங்க பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் என்னென்ன பண்றாங்கன்னு. ஓகேவா, உள்ள என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பில்டிங்கு. அந்த பில்டிங்ல பார்த்தீங்கன்னா அக்கா உட்காந்து பூ வியாபாரம் எல்லாம் பண்றாங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க. விநாயகர் எதுக்கு அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு சாமியை ஃபர்ஸ்ட் கும்பிட்ற ஒரே கடவுள், முதற் கடவுள் விநாயகர் தான். அதனால விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹிந்துஸ் எல்லாருமே அப்படிதான் எனக்கு தெரியும். அது உண்மைதானாக்கா? எந்த கோயில்னாலும் ஃபர்ஸ்ட் விநாயகர் தான் வழிபடுவாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல விநாயகர் தான் வச்சு வழிபடுறாங்க. அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சொன்ன அந்த 18 சித்தர்கள் இருக்கிற அறைகள். இதுல என்னென்ன சித்தர்கள் என்னென்ன நட்சத்திரத்தோட இன்னொன்னு மாசத்தோட இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இது பாலாம்பிகைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க சித்தர் கிடையாது, இவங்க சாமி, ஒரு கடவுள். அழகா ஜோடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க பக்கத்துல புளியோதரை இருக்கு, நம்மளுக்கும் தருவாங்க. இவங்க திருமூலர். இவங்களோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னா, திருவாடுதுறையில. மாசம் புரட்டாசி நட்சத்திரம் அவிட்டம் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டா அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம். இவங்க குதம்பை சாமி சித்தர் பேரு. இவர் மயிலாடுதுறையில இருக்கிறாரு. மாசம் ஆடி மாசம். ஆமா, ஜீவசமாதி மயிலாடுதுறையில இருக்குது. மாசம் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல பிறந்தவங்க, விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த சித்தரை நீங்க வழிபடலாம். நெக்ஸ்ட் கமலமுனி. அவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஜீவசமாதி திருவாரூர்ல இருக்குது. மாசம் வைகாசியில பிறந்தவங்க, பூஷம் நட்சத்திரம் இருக்கவங்க இந்த சித்தரை வழிபடலாம். இங்க ஒருத்தவங்க ஆல்ரெடி வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. மச்சமுனின்ற ஒரு சித்தரை ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்துல, நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்துலதான் இருக்கிறவங்களோட ஜீவசமாதி. ஆடி மாசத்துல பிறந்தவங்க, ரோகிணி நட்சத்திரம் இருக்கவங்க இந்த சித்தரை நீங்க கும்பிட்டுக்கலாம்.
நானா சொல்றேன் பாருங்க, இல்லை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கு நீ கமெண்ட் போடணும். இது வந்து கொங்கனார் தானே, கொங்கனார். இவர் வந்து ஜீவசமாதி வந்து திருப்பதியில இருக்குது. மாசம் சித்திரையில பிறந்தவங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்கவங்க இந்த சித்திரை வந்து வழிபடலாம். வரும்போது எந்த விளக்குமே இல்லை, இப்ப நிறைய விளக்கு வச்சிருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து போறாங்க வைக்கிறாங்க. அதனால இவர் பேர் வந்து சட்டைநாதர். பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கா, எனக்கு ஏதாவது தெரிஞ்ச பேர் வந்தா நான் சொல்றேன், சரியா? சட்டைநாதர் ஜீவசமாதி வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்குது. மாசம் வந்து ஆவணி மாசம் பிறந்தவங்க. இதே நட்சத்திரம் இதே மாசத்துல பிறந்தவங்க இந்த சித்திரை வந்து நீங்க வழிபடலாம். அப்புறம் வந்து கோரக்கர், நீ கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கோரக்கர் இல்லையா? எனக்கு எதை கேள்விப்பட்ட மாதிரி தோணுது. கோரக்கர் இவன் வந்து வடக்கு பொய்கையூர் என்ற ஒரு ஊர்ல வந்து ஜீவசமாதி ஆயிருக்காரு. மாசம் வந்து கார்த்திகை மாசம், நட்சத்திரம் வந்து ஆயில்யம். அப்பவே நட்சத்திரம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அததான் கீழே வந்து அவங்களும் அழகா எழுதி வச்சிருக்காங்க. விளக்கம் வந்து எழுதிட்டு போறாங்க. போகர் இவர் வந்து பழனியில இருக்கிறாரு. ஜீவசமாதினா உயிரோட சமாதி தானே, அப்படியே இறந்துருவாங்களா? உயிரோட அப்படியே இறந்துருவாங்களா? அந்த கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் அதை பத்தி. ஜீவசமாதி பழனியில இருக்குது. மாசம் வந்து வைகாசி, நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம். அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாலாம்பிகை வாழைத்தாயுடைய அந்த மேட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. இது பாருங்க, வடிவம் ராஜராஜேஸ்வரி ஆகிய பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட 9 வயதான பால வடிவம் தான் பாலாஜிரி புத்தஸ்ரீ வடிவம். இந்த பேர் வைக்கிறாங்களா, அந்த பேர்கள்லாம் பாலாம்பிகை, பால திரிபுர சுந்தரி, வாழைத்தாய், மனோன்மணி, பாலாதேவி, அந்த மாதிரி பேரு. பாலா தாய், வாழை, மனோன்மணி அப்படி கூப்பிடுறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க வந்து கும்பிட்டா நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அழகா சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம மேட்ரு நம்ம தமிழ் புக்ல நிறைய படிச்சிருப்போம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேர் இங்கதான் இருக்கிறாரு. ஆனா இவங்க ஜீவசமாதிலாம் அடைஞ்சலாம் இல்லைல்ல, இது வந்து இருக்குன்னா 4 பேர் இங்க இருக்காங்க. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இங்க வந்து பூசாரி கிடையாது. நாமளே வந்து செல்ஃபாவே பண்ணிக்கணும். இப்பதான் ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா செல்ஃபா எடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து செல்ஃபாவே ஒரு எடுத்து தீர்த்து. ஃபர்ஸ்ட்ல அந்த தீர்த்தெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையில வந்து எதையும் ஒன்று சொல்றேன், தீர்த்தம் குடிக்கிறதுக்காகவே கையில் லைன்ல நிற்பேன். இப்ப அந்த தீர்த்தம் என் கையில நிறைய இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தீர்த்தத்தை நம்ம வந்து உடனே கேட்பாங்க, முஸ்லீமா வந்துட்டு இந்த தீர்த்தத்தெல்லாம் எடுக்கிற அப்படின்னு. தீர்த்தம்ன்ற வந்து ஒரு சாதாரண ஒரு தண்ணி தான், தப்பு கிடையாது, குடிக்கலாம். ஏன்னா இது வந்து துளசியில தான் போடுறாங்க. அதனால இது வந்து சாமியோடதா பார்க்காம முஸ்லீம் பெருமக்களே இது ஒரு தீர்த்தமா பாருங்க, சரியா? ஆமா, எம்மனமும் சம்மதம் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பள்ளிக்கொண்ட பெருமான், நம்ம பெரியாரு கிட்ட இருக்குன்னு அண்ணாக்கா, பெரியாரு கிட்ட இருக்கு இந்த சாமி. எவ்வளவு அழகா படுத்திருக்காங்க பாருங்க, பாம்பு மேல. அப்படியா? போலாம்க்கா, ஒரு நாள் போலாம். அப்படியே அந்த பாம்பு மேல அப்படியே அழகா படுத்திருக்க. அந்த பாம்போட வாயு மாதிரியே வச்சிருக்காங்க இங்க. நாக்காவா? நாக்கு வச்சு அழகா செட் பண்ணி சூப்பரா படுக்க போட்டிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது, பார்க்கவே பயமாவும் இருக்குது. பக்கத்துல போக எல்லா பக்கத்துல ஒரு உண்மையான ஒரு பாம்பு படுத்திருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாருங்க, 27 நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர்கள் பெயர் போட்டிருக்காங்க பாருங்க. அது வந்து அவங்களோட சித்தர்களோட ஊரு, அவங்க பிறந்த மாசமும் நட்சத்திரமும். ஆமா ஆமா, எல்லாமே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரம்மா இருக்காங்க இங்க. இது இருக்கு இனிமேதான். இது வந்து பிரம்மா மட்டும் எப்படி தனியா வச்சிருக்காங்க?
பிரம்மா வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்றீங்க நினைக்கிறேன். இவர் தான் வந்து சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர். இவர் என்ன பண்ணுவாருக்கா? அப்படியா? நிறைய வீட்டோட கேலண்டர்லாம் வச்சிருப்பாங்களாம். இவரோட ஜீவசமாதி திருக்கூடல் மலையில வந்து இருக்குது. இவர் வந்து புரட்டாசி மாசம் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறவங்க இந்த சித்தரை வந்து வழிபடலாம். என்ன கிடைக்கும்? ஐதீகம். ஐதீகம் கிடைக்கும். அழகா சிரிச்ச முகத்தோட இருக்கிறாரு. எல்லா சிலையுமே சிரிச்ச முகத்தோட பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சாணத்தெல்லாம் வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து விளக்கெல்லாம் செஞ்சு அதை வந்து சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 9 சித்தர்கள், மொத்தம் 18 சித்தர்கள்ல 9 பார்த்துட்டோம். இப்ப இங்கிட்டு ஒரு 9 8 தான் பார்த்துருக்கோமா? ஆமா. வந்து ராமதேவர் இவங்களோட ஜீவசமாதி வந்து அழகர் கோயில்ல தான் இருக்குது. மாசம் வந்து மாசி மாசம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம்ல பிறந்தவங்க இந்த சித்தரை வந்து வழிபடலாம். அடுத்து வந்து சுந்தரநாதர். இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அப்படியாக்கா? மாசம் வந்து ஆவணி மாசம் நட்சத்திரம் ரேவதி இருக்கிறவங்க அதை வழிபடலாம். இங்க வந்து ஆல்ரெடி ஒரு அம்மா வந்து எல்லா சித்தருக்கும் விளக்கு வச்சுட்டு இருக்காங்க. 2 தட்டு வாங்கி வச்சிருந்தாங்க நான் பார்க்கும்போது. இப்போ ஒரு தட்டு முடிய போகுது, ஒரு தட்டு முடிஞ்சு, ஒரு தட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே வரிசையா வச்சுட்டு வராங்க. இடைக்காட்டார் இவங்க வந்து ஜீவசமாதி வந்து திருவண்ணாமலை, மாதம் வந்து புரட்டாசி, நட்சத்திரம் வந்து திருவாதிரையில வந்து நட்சத்திரம். எல்லாமே பார்க்க அழகா இருக்குது. இல்ல கலரா பண்ணினாலும் இன்னும் அழகா இருக்கும்னா பதஞ்சலி. பதஞ்சலிலாம் கேள்விப்பட்ட பேரு தான், ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ராமேஸ்வரத்துல இருக்குது உங்களோட ஜீவசமாதி. நந்தி தேவர். எல்லா இடத்துலயுமே ஒரு தீர்த்தம், கிணறு, பத்தி ஸ்டாண்டு வச்சிருக்காங்க ப்ராப்பரா. அடுத்து வால்மீகி இருக்காங்க இங்க. வால்மீகி இவர் வந்து 8 திருவாரூர்ல வந்து ஜீவசமாதி ஆயிருக்காப்புல. இவர் வந்து மாதம் வந்து புரட்டாசி, நட்சத்திரம் வந்து அனுஷம். இந்த சித்தர் வந்து தன்வந்திரி. ஜீவசமாதி வந்து வைத்தீஸ்வரன் கோவில்ல, மாசம் வந்து ஐப்பசி, நட்சத்திரம் வந்து புனர்பூஷம். அதிகமா புனர்பூஷம் இருக்கவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தன்வந்திரி சித்தர். அடுத்தது பாம்பாட்டி. பாம்பாட்டி சித்தர் தான் ரொம்ப ஃபேமஸ். பாம்பாட்டி சித்தர் இங்கதான் இருக்கிறாரு. ஜீவசமாதி ஆனது சங்கரன் கோவில். கார்த்திகை மாசம் பிறந்தவங்க, நட்சத்திரம் மிருகசிரீஷம் உள்ளவங்க இங்க வந்து வழிபட்டுக்கலாம். கருவூரர் இவங்களோட ஜீவசமாதி வந்து தஞ்சாவூர் மாவட்டம், மாதம் வந்து சித்திரை, நட்சத்திரம் வந்து அஸ்தகம். ரொம்ப 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 ஃபேமஸான நம்ம பாலதண்டாயுதபாணி அப்படின்ற ஒரு சித்தர்ல சாமி, சாமி பாலதண்டாயுதபாணி சாமி இருக்காங்க இங்க. மூலர். அப்புறம் ஏன் பாலதண்டாயுதபாணி போட்டிருக்காங்க? ஓ அப்படியா? முருகன். நான் நினைச்சேன், இங்க டவுட் இருந்துச்சுன்னா கையில வேலு இருக்குன்னு. சரி சரி சரி, முருகன். முருகன் அழகா இருக்காங்களா, சிரிச்ச வரி. அந்த பக்கம் விநாயகர் இருந்தாங்க, இந்த பக்கம் முருகன் வச்சு சென்டர்ல வந்து அகஸ்தியர் வச்சிருக்காங்க. ஓகே, இப்ப இவங்களோட சித்தர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இவருடைய மூலவர் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் தான் வந்து அகஸ்தியர். வெள்ளடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோயில் வந்து பெல் அடிச்சிருக்கேன். பாதியாவே எடுங்க, நிறைய பெருசா இருக்க வேண்டாங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு நான் சொன்ன அந்த விளக்கேறி இருக்கக்கூடிய அந்த பிளேஸ், உண்டியல், அப்புறம் வந்து இங்க எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு மிச்சம் எண்ணெயை இதுக்குள்ள ஊற்றிக்கலாம். இது வந்து அப்படியே வந்து ஒரு பைப்பு வழியா இதுக்குள்ள போய்க்கிறது. இந்த பைப்பு பாக்குறதுனால அப்படி தோணுது. எல்லா கோயில்லையுமே இது இருக்கும். அப்படியா? அப்ப நான் தான் பாக்குறேன் போல புதுசா. அப்புறம் வந்து அங்கிட்டு வாங்க, நீங்க அங்கிட்ட வாங்க. இது வந்து இந்த முக்குற கல்லு.
முதல் இதெல்லாம் வரமாட்டேங்குது. உள்ள விட்டா எந்திரிச்சுக்கிறோம். நம்ம இங்க இருக்குதுல்ல தனுஷ்கோடியில இருக்க அது மாதிரி இது ஒண்ணு. ஆனா இதுதான் என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம அகஸ்தியருடைய கருவறை உள்ள இருக்குது பாருங்க. அவங்க வெளியே வரட்டும், கட் பண்ணிக்குவோம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியருடைய கருவறை. இவ்வளோ அழகா உள்ள பாருங்க. நடராஜர் இருக்கிறாங்க பின்னாடி. அதுக்கு அடுத்து வந்து நம்ம அகஸ்தியர் சித்தர் தானவங்க சித்தர் இருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ருத்ராட்ச கொட்டை, ஃபுல்லாமே ருத்ராட்சம் தான் நிறைய இருக்கு. இது வந்து வலபுரி சங்கா. இது ஏதோ ஒரு பெரிய சங்கு வச்சிருக்காங்க, பார்க்க விசித்திரமா இருக்கு. இது போக இங்கேயும் பூசாரிலாம் கிடையாது, நம்ம தான் பூசாரியா நம்ம இருக்க போறோம். அதனால விளக்கெல்லாம் இங்க வந்து ஏத்திக்கலாம். இங்க வந்து பிரசாதம் வந்து ஆரஞ்சு மிட்டாய். இந்த மாதிரி நம்ம வந்து டீசெண்டா எடுத்து சாப்பிட்டுக்கணும். மிட்டாய் இருக்கணும் ஓடி போய் எடுத்துக்கலாம் கூடாது, டீசெண்டா சாப்பிட்டுக்கணும். அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்கனி, இந்த மாதிரி நெல்லிக்கனி வந்து ஒரு பிரசாதமும் நம்ம எடுத்துக்கணும். வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆமா, இந்த 2 இருக்கு. அது போக முன்னாடி வந்து புளியோதரை, லெமன் சோறு தராங்க. அதையும் சாப்பிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். கீழடி 18 சித்தர்கள் போற்றி போற்றி. ஐயா வந்து மிகப்பெரிய சிரமத்துக்கு இடையில இந்த கோயிலை வந்து ரொம்ப வருஷங்களா பிளான் பண்ணி இது கட்டியிருக்கிறாங்க. இதுல வந்து நிறைய பக்தர்கள் இருக்காங்க. கீழடிக்கு வந்து மிகப்பெரிய பெருமை சேர்த்தது இந்த 18 சித்தர்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்குது. இந்த இதுல வந்து ஸ்பெஷலா வால்மீகி வந்து கும்பிடுறவங்க நாங்க. வால்மீகிக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்றவங்க. வால்மீகி வந்து உலகங்க இருக்கிறாங்க. அதுக்குரிய சாமிஜி எல்லாம் இங்க வந்து வணங்கினாங்க. இப்போ பையன் வந்து வெளிநாடு போறாரு, அதனால ஸ்பெஷல் தரிசனத்துக்காக இங்க வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் கோயில் வழிபாடு தான். எல்லாம் ஃபர்ஸ்ட் சித்தர்கள் தான் நமக்கு எல்லாமே. தமிழ்நாட்டோட வரலாறு சிறப்புமிக்க விஷயங்கள் சித்தர்கள் தான். இறைவன்கிட்ட போராடி நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தரக்கூடிய பவர் வந்து சித்தர்களுக்கு தான் உண்டு. ஒரு கோயிலும் பிரசித்தி பெற்ற பெரிய கோயில்களை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சித்தர்கள் இருப்பாங்க. இங்க வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா சுந்தரநாத சித்தர், அழகர் கோயில் பார்த்தீங்கன்னா ராமதேவர், மிகப்பெரிய திருப்பதி பார்த்தீங்கன்னா அங்க வந்து சித்தர்கள் இல்லாத இடத்துல இல்லை, எல்லா இடங்களும் சித்தர்கள் நிறைஞ்சிருக்காங்க. இங்க எல்லாரும் வரணும், வணங்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அன்னதானத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இங்க கோ பூஜை நடந்துட்டு இருக்கு. இங்க ஸ்பெஷல் தீபம், அங்க பாத்தீங்கன்னா பசும் தீபம் தான் ஏத்திட்டு இருக்கிறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் வந்து விளக்குல பண்ணுவாங்க, இங்க வந்து பசும் இதுல பண்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்லயும் யாகம் வளர்க்க முடியாது. யாகம் வளர்க்க முடியாதவங்க எல்லாருமே இந்த தீபத்தை வச்சு ஏத்துனாங்க அப்படின்னா யாகம் வளர்த்த புண்ணியம் கிடைக்கும். அதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் சிறப்பு கவனம் கொடுத்து இந்த சித்தர் கோயில் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேட்டி மக்களுக்கு சேரணும். சித்தர்கள் போற்றி. இது வந்து கீழடியில இருக்கு, சிவகங்கை மாவட்டம் கீழடி. இந்த கோவில்கள் வந்து இப்போ ஒரு 3 வருஷமா தான் இருக்கு. ஆனா வந்து 10 வருஷத்துக்கு மேல வந்து சிலைகள் வந்து வச்சு அவங்க பிரதிஷ்டை பண்றாங்க. கும்பாபிஷேகம் சமீபத்துலதான் நடந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்பதான் நாங்க ரொம்ப ஃபேமஸா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிங்களா? நாங்க பார்த்தது இல்ல. கண்டிப்பா சொன்னாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. சரி, அதான் இங்க நிறைய பக்தர்கள் உண்டு. இங்க வந்து இந்த வால்மீகி சிலையும் ஆமா பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம். இப்ப வந்து வால்மீகி சிலை எடுத்தீங்கன்னா பையன் வந்தான் பாத்தீங்களா, அவர் தான் வந்து அந்த சிலைக்கு பிரதிஷ்டை பண்றதுக்கு வந்திருந்தாங்க. இப்படி ஒரு பக்தர்களும் அவங்கவுங்கனால முடிஞ்ச இது கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்க எந்த ஸ்பெஷல் காரியம் பண்ணணும்னாலும் முதல்ல இந்த 18 சித்தர்களை வேண்டிட்டு தான் போவோம். அவங்க ரொம்ப புண்ணியவான். ஏன்னா இதெல்லாம் நிர்வகிச்சு இங்கேயே இருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய புண்ணியவான் அவங்க எல்லாம். எங்க நாளையில என்னைக்கு ஒரு நாள் தானே வர முடியுது. அதுல வந்து இப்ப சிறப்பா வந்து அதாவது எல்லாமே நமக்கு திருப்தி அடையணும். வயிறு நிறைஞ்சு, மனம் நிறைந்து, கண் நிறைந்து, அதான் அந்த அன்னதானம். அதனாலதான் இதுவும் நீங்களும் சாப்பிட்டு போகணும். அதானி கமுதி, அதானியில கிரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு அதானியோட கம்பெனி, அங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா சிலை நிறுவனம். ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சது. அது வந்து அந்த சிலை நிறுவனத்துக்கு அது ஒரு பெரிய சூப்பர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.